வீரமாகாளரை வெல்லுவது அரிது என்று அஜமுகி உணர்ந்தாள். அதனால் விரைவாக இந்திராணியை இழுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினாள். ஐயனாரின் சேனை தலைவராகிய வீரமாகாளர் அஜமுகி இந்திராணியை இழுத்துச் செல்வதைக் கண்டார். ஓடுகிறாய் போலும், நில் என்றார். தனது செங்கையால் அஜமுகியின் கூந்தலை பற்றி இழுத்து தமது அறையில் செருகியிருந்த உடைவாளை எடுத்து மயில் போன்ற இந்திராணியை தொட்ட கையை வெட்டினார். அதனைக் கண்ட விண்ணவர்கள் துள்ளினர். அஜமுகி அழுதபடியே கீழே விழுந்தாள். அவளுடன் வந்து இந்திராணியின் கையை பிடித்த துன்முகியின் கரத்தையும் வெட்டினார் வீரமாகாளர். இந்திரன் இந்திராணியிடம் கூறியிருந்தபடி மகாசாஸ்தா இந்திராணியை கைவிடாது காத்தார். சீர்காழியில் இப்பகுதி கைவிடான் சேரி என்று அழைக்கப்படுகிறது.